ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மட்டன் அரைச்சி வச்ச குழம்பு தாங்க. ஆட்டி வச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோங்க. தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 5 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 10 வரமிளகாய்ங்க, மல்லி 100 எடுத்துருக்குறேங்க, சீரகம் ஒரு 25 கிராம் எடுத்துருக்குறேங்க. மல்லி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் 3ல் 1 பங்கு தான் சீரகம் போடணும். இல்லைன்னா அது கசப்பு அதிகமாக இருக்குங்க, கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மட்டன் கழுவி வச்சுருக்குறோங்க. அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 4 விசில் வந்ததையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு வெறும் கடாயில் சீரகம் மல்லியும் நம்ம பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணுங்க. இப்போ நமக்கு எப்படி வறுத்தது தெரியும்னா, நல்லா சீரகமும் மல்லியும் நல்லா மணம் நல்லா வருங்க. நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் போட்டு அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் எடுக்கணும். இல்லைன்னா வரமிளகாய் காந்தில் வருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும். இப்போ நமக்கு மிளகாய் வெந்து நிறம் மாறி வந்துடுச்சுங்க. அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாய் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க. நம்ம அது வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்து எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வணக்கிறோங்க. நமக்கு வெங்காயம், மல்லி, சீரகம், மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வதங்கினதை நம்ம சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிடணுங்க. இப்போ நம்ம சைடில் பார்த்திங்கன்னா மட்டன் வெந்துருச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம அப்படியே குழம்புக்குள்ளே சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கங்க. நான் மட்டன் வெந்து வந்த தண்ணியே எனக்கு அளவாக இருக்கும், அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சிருக்குறேங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வேகும்போது அளவாக தான் உப்பு போட்டேன், மட்டனில் உப்பு அதிகமாக சேர்ந்துருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். தாளித்து வச்சதையும் சேர்த்திட்டு குழம்பு நல்லா கொதி வரும்போது 1 டம்ளர் எடுத்து குடிச்சிங்கன்னா சளிக்கு நல்லா கேட்குங்க. இப்போ நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.